Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே வழங்கப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 3 பகுதி 1 வினாத்தாளின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற நோக்கோடு எங்களால் வழங்கப்பட்ட 10 விசேட மாதிரி பரீட்சையில் 3வது பரீட்சையினுடைய வினாக்களையும் விடைகளையும் இந்த காணொளி மூலம் காண இருக்கின்றீர்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் வழங்கப்படுகின்ற வினாத்தாள்கள். எங்கே பிள்ளைகளே, இதுவரையும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற விரும்புபவர்கள் எங்களோடு இணைந்திருங்கள். அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இங்கே வாருங்கள், வினாக்களையும் விடைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 1. மாணவன் ஒருவன் ஒரு ஏ இனை பார்த்து ஒரு பி இனை வரைந்துள்ளான். இது தொடர்பான கூற்றுக்களில் மிகச் சரியான கூற்று எது? இங்கே 2 யானைகளின் படம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ஏ ஒரு பி. முதலாவது விடை அதே மாதிரி வரைந்துள்ளான். 2 வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. ஒரு வித்தியாசம் மட்டும் காணப்படுகின்றது. இங்கே உங்களுக்கு தெரியும், இவ்வாறான வித்தியாசங்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது பகுதியாக அவதானிக்க வேண்டும், பின்னர் முழுமையாக அவதானிக்க வேண்டும். இங்கே பகுதியாக 2 யானைகளை அவதானிக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இந்த வால் பகுதியை பாருங்கள். இந்த யானைகளினுடைய வால் பகுதியை பாருங்கள். இந்த யானையினுடைய வால் பகுதியை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இந்த மட்டத்துடன் காணப்பட இந்த வால் கொஞ்சம் சிறிய வாலாக காணப்படுகிறது. ஆகிய ஒரு வித்தியாசம். இங்கே ஏனைய வித்தியாசங்கள் ஒன்றுமில்லை. ஆனாலும் இங்கே முழு உருவையும் அவதானிக்கின்ற பொழுது இந்த யானை இந்த பக்கம் பார்க்கின்றது, இந்த யானை இந்த பக்கம் பார்க்கின்றது. ஆகவே எத்தனை வித்தியாசங்கள்? 2 வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள், வால் ஒன்று, இந்த படம் திரும்பி இருக்கின்றது. வினாலகம் 2. கீழே தரப்பட்டுள்ள 3 உருக்களிலும் ஒன்றில் வேறுபாடு உள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிக. இங்கே 3 உருக்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. 3 உருக்களிலும் ஒன்றில் வேறுபட்டது ஒன்று. அது எது? ஆம், இங்கே பாருங்கள், இந்த மீனுடைய கண்ணை அவதானியுங்கள். ஏனைய 2 மீன்களுடைய கண்ணையும் பாருங்கள். இந்த 2ம் ஒரே மாதிரி காணப்பட இது வேறுபட்டு காணப்படுகிறது. கொஞ்சம் நீளமான ஷேப்பில், ஓவல் ஷேப்பிலே இருக்குது. என்ன ரைட்? அப்போ இதில் வேறுபட்டது முதலாவது. வினா இலக்கம் 3. கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவை தெரிக. இங்கே கட்டத்தினுள்ளே ஒரு மனிதன், நாய், காகம். இங்கே சேர்க்கக்கூடிய பிராணிகளாக முயல், பூனை, ஆடு. பல்வேறு விதங்களிலே நாங்கள் யோசிக்கலாம். இங்கே உணவு அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மனிதன் அனைத்து முன்னி, நாய் அனைத்து முன்னி, காகம் அனைத்து முன்னி, அனைத்து உணவுகளையும் உண்ணும். முயல் தாவர உண்ணி, ஆடு தாவர உண்ணி. ஆகவே பூனை அனைத்து முன்னி.
ஆகவே இந்த கட்டத்திலுள்ளே உள்ள உருவுடன் சேர்ப்பதற்கு பொருத்தமானது பூனை. வினா இலக்கம் 4. கட்டத்தினுள் தரப்பட்டுள்ள சொற்களுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புள்ள பிராணியை தெரிவு செய்க. முட்டையிடும், நீந்தக்கூடியது, ஊர்ந்து செல்லும். இங்கே முட்டையிடும், மூன்றும் முட்டையிடும். நீந்தக்கூடியது, இங்கே ஆமை நீந்தக்கூடியது, வாத்து மூன்றாவதாக உள்ள வாத்து நீந்தக்கூடியது. ஊர்ந்து செல்லும், இங்கே ஆமை மட்டும்தான் ஊர்ந்து செல்லும். கோழி நடக்கும் பறக்கும், வாத்தும் நடக்கும் பறக்கும். ஆகவே இந்த சொற்களுடன் மிகவும் பொருத்தமானது ஆமை. விளக்கம் 5. படத்தில் காணப்படும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பொருத்தமான உரு இது. இங்கே 3 உரு இருக்கிறது. இந்த இடைவெளிக்குள்ளே வரக்கூடிய உரு. இங்கே பாருங்கள், இந்த 3 கட்டங்களையும் நிறையாகவோ நிரலாகவோ அவதானிக்கலாம். இங்கே அவதானிக்கின்ற பொழுது பாருங்கள், இந்த கட்டத்திலே இவ்வாறு இருக்கின்ற உரு 3வது கட்டத்திலும் அவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டம் விட்டு அதற்கு எதிராக இந்த கோடு காட்டப்பட்டிருக்கு. இங்கே அவதானிக்க வேண்டும், 2 கோடுகளும் பாருங்கள். இந்த கட்டத்திலே இவ்வாறு இருக்க, இந்த கட்டம் அவ்வாறு இருக்குன்னு சொன்னால் இந்த கட்டத்தில் இருக்க வேண்டிய முறை இப்படி இருக்கும். ஏன் இவற்றுக்கு எதிராக இருக்கும். இங்கே பாருங்கள், நிலைக்குத்தாக இது கிடையாக. ஆகவே இங்கும் நிலைக்குத்தாக வரும். இது ரெண்டும் நிலைக்குத்தாக இருக்குது. ஆகவே இங்கே கிடையாக இருக்கும். ஆகவே இந்த அமைப்பு எங்கே இருக்கு என்று பார்த்தால் நிலைக்குத்து கிடை நிலைக்குத்து, நிலைக்குத்து நிலைக்குத்து, இது வராது. நிலைக்குத்து நிலைக்குத்து, இது வராது. ஆகவே நிலைக்குத்து கிடை நிலைக்குத்து, ஆகவே இந்த விட தான் வரும். இவ்வாறு நீங்கள் கீறி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏனைய கட்டங்களை ஒப்பிட்டு அங்கே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து நீங்கள் சரியானபடியாக கண்டுபிடிக்கணும். வினா இலக்கம் 6, 7 ஆகிய வினாக்கள் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய உருவை தெரிக. இங்கே 6வது வினா அவதானிங்கள். ஏதோ ஒரு கோல ஒழுங்கிலே இந்த கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாருங்கள், 1வது கட்டம், இந்த 1வது கட்டத்திலே 2 இடத்திலே நிறந்திட்டப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு மாறி இருக்கிறது. எவ்வாறு மாறி இருக்கின்ற 2வது கட்டத்தில் வருகின்ற 2வது உருவிலே இந்த நிறந்திட்டப்பட்ட கட்டங்கள் ஏன் இவ்வாறு என்ன நடைபெற்றிருக்கிறது இவ்வாறு வருவதற்கு? இங்கே பாருங்க, 1வது இந்த வினாவுக்கான விட 1வது விட பாருங்கள், இந்த 1வது உரு இந்த இடத்திலே இந்த நிறந்திட்டப்பட்ட பகுதி 2வது உருவிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த நிறந்திட்ட பகுதி 2வது உருவில் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆகவே இவ்வாறு உரு வந்திருக்கிறது. ஆகவே 2வது உருவிலே உள்ள இந்த நிறந்தீட்டப்பட்ட இந்த கட்டம் மேலே சென்றிருக்க வேணும். அதே போல் இந்த கட்டம் இந்த பகுதிக்கு சென்றிருக்கணும். அவ்வாறு அமைந்த ஒரு உருதான் இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்போ இந்த பகுதியில் நிறந்தீட்டப்பட்ட அமைப்பில் ஒரு கட்டம் இருந்திருக்க வேணும். அவ்வாறு இது இருக்குது. இந்த 1வது படத்தில் தான் இருக்கு. முழங்கிட்டா ரைட். ஆகவே இந்த வினாவுக்கான விடை இந்த படத்தில் பாருங்க, இனி இப்படி இருந்த கருப்பு இதில் இருந்த இந்த நிறந்திட்டப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கும் போயிருக்க வேணும், இந்த பகுதிக்கும் போயிருக்கணும். அதான் இந்த படம். இங்கே பாருங்க, சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்.
விளங்காத திருப்பி மீண்டும் மீண்டும் ஒருக்கா போட்டு பாருங்கள். சரியா? வினாயிலக்கம் 7. இங்கே பாருங்கள், கட்டங்களை அவதானியுங்கள். அங்கே தரப்பட்டுள்ள உருக்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த முதலாவதாக இருக்கிற படத்தில் உள்ள கட்டங்களில் இருக்கிற இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதி, இந்த கோடு, இந்த நிறந்தீட்டப்படாத பகுதி எவ்வாறு இந்த ரெண்டாவது உருவிலே மாறி இருக்கிறன்னு சொன்னால் கவனிங்க. இந்த வினாவுக்கான விடை முதலாவது விடை. இங்கே பாருங்கள், இந்த பகுதியிலே இந்த வெள்ளை கட்டம், நிறந்தீட்டப்படாத இந்த வெள்ளை கட்டம் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அதே நேரம் இந்த கருத்த கட்டமும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதே நேரம் மேலே இருந்த வெள்ளக்கட்டம் கீழறங்க, மேலே இருந்த கருத்த கட்டம் இதில் இருந்த வெள்ளக்கட்டம் திருப்பி இந்த இடத்துக்கு இறங்குது. மேலே இருந்த கருத்த கட்டம் கீழறங்க, இதில் இருந்த கருத்த கட்டம் கீழறங்குது. அதால் தான் இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. அதே நேரம் இந்த நடுவில் இருக்கிற இந்த கருப்பு கோடு கிடையாக திரும்பி 2 கூடாக மாறியிருக்கு. அதே போல் இப்போ இரண்டாவது உருவில் உள்ள கட்டங்கள் இவ்வாறு மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற வெள்ளை கீழறங்கி இருக்கும், இதில் இருக்கிற கருப்பு கீழறங்கி இருக்கும், இதில் உள்ள கருப்பு இதுக்கு போயிருக்கணும், இதில் இருந்த கருப்பு இதுக்கு போயிருக்கும். சரியா? அப்படி வருகின்ற பொழுது இந்த மூன்றும் கருப்பாக இருக்கும், வெள்ளையும் கீழறங்கிக்கும், இது கருப்பும் கீழறங்கி இருக்கும். இந்த சமனாக இருக்கிற இந்த 2 கோடு கிடையாக 3 கோடாக மாறி இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ 3ஆக மாறி. அப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து போன கருப்பு இங்கே இருக்குது. அடுத்த உருவில் இந்த கருப்பு மேலே போயிருக்கும், இந்த கருப்பு மேலே போயிருக்கணும், இந்த கருப்பு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இந்த கருப்பு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அதே நேரம் வெள்ளை இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், மற்ற வெள்ளை இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இங்கே இந்த ஊர் இது 3ஆக இருந்தது, மற்ற பக்கம் திரும்பி 4 கூடாக மாறி இருக்கும். விளங்கிட்டா? ரைட், குட். 3 ஒருக்கா போட்டு பாருங்க. வினாயிலக்கம் 8, 9 ஆகிய வினாக்களில் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அம்புஜம், இகழ்ச்சி, இடைவெளி, எக்காலம், ஐவர். ஏதோ ஒரு தொடர்பு. முதல் எழுத்துக்களா? இல்லை. இங்கே பாருங்கள், ஆனா இருக்குது, ஆவன்னா இல்லை, ஈனா இருக்கு. ஈயன்னா இல்லைன்னு ஊனாவில் தொடங்க வேணும். ஊனா ஊவன்னா இல்லை, ஏனாவில் தொடங்கு, ஏன்னாவில் ஐயன்னா. ஆகவே ஒன்றுவிட்ட உயிரெழுத்துக்கள், என்ன உயிரெழுத்துக்களில் ஒன்றுவிட்ட ஒரு எழுத்துக்கள் அமைந்த சொற்களை கொண்ட தொகுதி. அதே நேரம் அம்பூஜம் 5 எழுத்து, இகழ்ச்சி 5 எழுத்து, காலம் 5 எழுத்து, ஏன்னா 3 எழுத்து. ஆகவே எத்தனை எழுத்துலையும் பெறலாம். ஊனாவில் பாருங்க, ஒன்றே ஒன்று தான் இருக்கு, உப்பளம். ஆகவே இதில் எப்படி என்ன? உப்பளம். விளங்கிட்டா? ரைட். வினாயிலக்கம் 9, 6, 3, 7, 8. 3, 7, 6, 8, 6. இது எப்படி மாறி இருக்கு? இந்த 6 பின்னுக்கு போயிருக்கு, 3, 7, 8 முன்னுக்கு இருக்கு, 6. இனி இந்த 3 பின்னுக்கு போனது வேற போகணும். இப்போ 3 பின்னுக்கு போனதுன்னு சொன்னால், இந்த 3 பின்னுக்கு போனதுன்னு சொன்னால் இதுதான் பெறும். இந்த 3 பின்னுக்கு போயிருக்கு, 7, 8, 6 முன்னுக்கு அப்படியே போயிருக்கு. ஏன்னா அப்போ இதிலே வர வேண்டியது 7, 8, 6. சரியா?
பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறைய இடம்பெறும் விடையை தெரியும். களிமண்ணை எடுத்து வந்து அழகிய பொம்மை செய்தே அதற்கு 2 காதுகள் வைத்து அழகிய உடைய தீட்டி. அப்போ இது வராது. காதுகள் வைக்கலாம், ஆனால் அழகிய உடையை தீட்டி வராது. உடையை அணிந்து தான் வந்துருக்கணும். உடையை தீட்டி வராது. அதற்கு 2 கண்கள் வைத்து அழகிய வர்ணம் தீட்டி. ஆகவே இந்த உடை வரும். என்ன? அதற்கு 2 சிறகு வைத்து அழகிய பென்சில் தீட்டி. இந்த கவிதைக்கு ஏற்ற சொற்களாக இல்லை. ஆகவே 2வது விடை. கீழே தரப்பட்டுள்ள தரவை பயன்படுத்தி 12, 11, 12 ஆகிய வினாக்களுக்கான விடைகளை தெரிக. என்ன? தெரிவு செய்க, தெரிக. இப்போ பாருங்கள், நிறந்தீட்டப்பட்ட செவ்வகம் நிறந்தீட்டப்படாத செவ்வகம் கூட்டினா 21. நிறம் தீட்டப்படாத செவ்வகத்திலிருந்து நிறம் தீட்டப்பட்ட செவ்வகத்தை கழிச்சா 3. நிறம் தீட்டப்படாத செவ்வகம் ப்ளஸ் முக்கோணம் நிறம் தீட்டப்படாத சமன் 17 எனின் இவ்வுருவின் பெறுமதியாது. இந்த முக்கோணத்தின் பெறுமதியாது. இங்கே நாங்கள் என்ன பெறுமதியை கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் இங்கே தரப்பட்டுள்ள விடையை அடிப்படையாக கொண்டு கொடுத்து பார்ப்போம். முதல் 4 கொடுப்போம். இது 4 என்று சொன்னால் இது எத்தனை இலவாக கண்டுபிடிக்கலாம். ஏன்? இங்கே 17 இருக்கு. அப்போ 17 என்று சொன்னால் 17ல் என்னத்தை விதையும் சேர்த்தா 17 வரும். 13ஐயும் 4 சேர்த்தா 17. அப்போ இது 13 என்று சொன்னால் இதுவும் 13, இதுவும் 13. இதையும் சேர்த்தா 21 வரும் என்று சொன்னால் இது 13 என்று சொன்னால் இது 8 இருந்திருக்கும். உனப்பான் 21 கிடைக்கும். இது 8 சொன்னால் இது 8. அப்போ 13 8 போனால் எத்தனை? 5. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இந்த விட வருமா? வராது. அந்த விட வராது. இப்படித்தான் நீங்கள் விடையிலிருந்து இலகுவாக செல்வதற்கு முயற்சிக்கும். சில வினாக்கள் நீங்கள் விடையிலிருந்து தான் போக வேண்டியிருக்கும். இப்போ 5 போட்டு பார்ப்போம். இதுக்கு பதிலாக 5. இந்த இதையும் 5ஐயும் கூட்டினா 17 வரும் என்று சொன்னால் இது 12 இருந்திருக்கும். இது 12, இதுவும் 12. இதையும் கூட்டா 21 வரும் என்று சொன்னால் இது 9 இருக்கும். இது 9 இருக்கும். இது 12 இருக்கும். இது 12, இது 12 தானே? ரைட். இப்போ 12ல் 9 போனால் 3. ஆகவே இந்த விட சரியான விட. உருக்களின் பெறுமதிக்கேற்ப இறங்கு வரிசைப்படுத்தும் போது அமையும். இறங்கு வரிசை கூடினது எது? நிறம் தீட்டப்படாத செவ்வகம். ஆகவே முதலாவது விட. 1, 2 இனிய இதில் நிறம் தீட்டப்பட்ட இருக்கு, இல்லை முக்கோணம் இருக்கு. ஆகவே பெறுமதிக்கேற்ப இறங்கு வரிசைப்படுத்தும் போது அமைகின்ற விதம் முதலாவது விட. வினா இலக்கம் 13. வைத்தியர் நோயாளி ஒருவருக்கு 6 மாத்திரைகளை வழங்கி 2 மணித்தியாலங்களுக்கு 1 மாத்திரை வீதம் உட்கொள்ளுமாறு கூறினார் எனின் நோயாளி மாத்திரை உட்கொள்ள செலவழித்த நேரம் 6 மாத்திரை 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா கொடுக்குறார். சரியாப்பா? 12 மணித்தியாலம் தவறான விட. என்ன? இப்போ பாருங்க, இந்த வினாவுக்கான விட 10 மணித்தியாலம். ஏன்? இப்போ பாருங்க, முதலாவது குளிசையாக போடுறார். இதுக்கு பிறகு 2 மணித்தியாலத்தால் மற்ற குளிசையாக போடுவார். 2 மணித்தியாலத்தால் மற்ற குளிசை, 2 மணித்தியாலத்தால் மற்ற குளிசை, 2 மணித்தியாலத்தால் மற்ற குளிசை. சரியா? 2 மணித்தியாலத்தால் மற்ற 6 குளிசையும் போடுறேன். இப்போ பாருங்க, இந்த முதலாவது குளிசையை போட்டு 2 மணித்தியாலத்தால் தான் அடுத்த குளிசையை போட்டிருப்பேன். இவ்வாறு குளிசையை போடுறதா இருந்தால் எத்தனை இடைவெளி இருக்குது? 5 இடைவெளி இருக்குது. அப்போ 2 10 மணித்தியாலம்.
சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விடை மாத்திரை உட்கொள்ள செலவழித்த நேரம் 10 மணித்தியாலம். வினா இலக்கம் 14. சரியான கருத்தை தரும் வாக்கியத்தை தெரிவு செய்து அதன் கீழ் கோடு. மழையை பாதுகாப்பதனால் மரங்கள் கிடைக்கின்றன. சரியா? இல்லை. இரண்டாவது பாருங்க, மரங்களை பாதுகாப்பதனால் மழை கிடைக்கின்றது. இது சரி வரும் போட. மூன்றாவது பார்ப்போம். மரங்கள் கிடைக்கின்றன மழையை பாதுகாப்பதனால். இல்லை. அப்போ இரண்டாவது பாருங்க, மரங்களை பாதுகாப்பதனால் மழை கிடைக்கின்றது. ஆகவே சரியான வாக்கியம் எது? இரண்டாவது வாக்கியம். ஒரு வரிசையில் பச்சை, சிவப்பு, நீலம் என்ற ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டுள்ளன. 15வது கொடியின் நிறம் யாது? மிகச்சிம்பிள். என்ன? பச்சை, சிவப்பு, நீலம். அப்போ 3 வர்ணத்தில் இருக்கு. அப்போ 15 3ஆல் என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரித்தா 3 5 15. அப்போ ஆகவே ஒரு மீதி இன்றி பிரிபடுது. மீதி 1 மிச்சமண்டா முதலாவது கொடி, 2 மிச்சமண்டா ரெண்டாவது, 1 மிஞ்சி 2 மூன்றாவதுல முடியுது. என்ன? சமன பிரிபடுகிறது. அப்போ மூன்றாவது என்ன? நீலம். அப்போ 15வது கொடியின் நிறம் என்ன? நீலம். தீபா காலையில் தனது வீட்டிலிருந்து கிழக்கு திசை நோக்கி 10 மீட்டர் சென்று. அப்போ கிழக்கு திசை நோக்கி, இந்த வினாவுக்கான விட வடகிழக்கு, வீட்டில் இருந்து கிழக்கு திசை நோக்கி 10 மீட்டர் போகிறான். அங்கிருந்து வடக்கு திசை நோக்கி 10 மீட்டர் சென்று பாடசாலையை அடைந்தாள். கேட்ட கேள்வி, தீபாவின் வீட்டிலிருந்து, பாடசாலையிலிருந்து தீபான்ற வீட்டை கேட்கல, தீபாவின் வீட்டிலிருந்து பாடசாலை எந்த திசையில் இருக்கு? இந்த திசை இது கிழக்குன்னு சொன்னால், இது வடக்குன்னு சொன்னால், வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் உள்ள திசை எது? வடகிழக்கு. வடகிழக்கு. சரியா? ரைட். வினா இலக்கம் 17. கலா, நிலா, சீலா ஆகிய மூவரில் நிலா கலாவை விட 7 சென்டிமீட்டர் உயரம் கூடியவர். சீலா நிலாவை விட 13 சென்டிமீட்டர் குறைந்தவர், உயரம் குறைந்தவர். கலாவின் உயரம் 100 சென்டிமீட்டர். சீலாவின் உயரம் யாது? மிக சிம்பிள். என்ன? ரைட். அவதானிங்க, இங்கே இந்த வினாவுக்கான விடை 94 சென்டிமீட்டர். இப்போ நிலா கலா இருக்கிறேன். இப்போ கலாவை விட 7 சென்டிமீட்டர் கூட. ஆர்? நிலா. நிலாவை விட 13 சென்டிமீட்டர் குறைஞ்சவர் யார்? சீலா. இப்போ சொல்லப்பட்டிருக்குது கலா 100 சென்டிமீட்டர் என்றால் நிலா 100ஓட 3 கூட்டணுமே, 7 சென்டிமீட்டர் கூட. அப்போ 107. சீலா 13 சென்டிமீட்டர் குறைந்தவண்டா 100ல் 13 சென்டிமீட்டரை குறைக்க வேணும். சரியா? 94 சென்டிமீட்டர். வினா இலக்கம் 18. படத்தில் காட்டப்பட்ட ஏபி ஆகிய சதுரமுகி குற்றிகளை முறிகோட்டின் வழியே வெட்டும் பொழுது கிடைக்கும் முகத்தோற்றத்தின் வடிவங்கள் முறையே. இந்த சதுரமுகியை குறுக்கால வெட்டுகின்ற பொழுதும் இந்த சதுரமுகியை கிடையாக வெட்டுகின்ற பொழுதும் தோன்றக்கூடிய வடிவங்கள்லாம் கேட்டது. சரியா? இந்த வினாவுக்கான விட செவ்வகம், சதுரம். இந்த குறுக்கால வெட்டுகின்ற பொழுது செவ்வகமும், கிடையாக வெட்டுகின்ற பொழுது சதுரமும் தெரியும். வினா இலக்கம் 19. கருப்பு, பச்சை, சிவப்பு ஆகிய நிறங்களை உடைய 3 பேனாக்கள் உள்ளன. வருணி, தாரணி, அருணி ஆகியோரில் அருணிக்கு கருப்பு நிற பேனா கிடைக்காதவாறு இம்மூன்று பேனாக்களையும் பகிர்ந்து கொள்ளத்தக்க ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் எத்தனை முறையில் கொடுக்கலாம்?
அதான கேள்வி என்ன. ஆனால் அருணிக்கு கருப்பு நிற பேனா கிடைக்காதவாறு. இப்படியான வினாக்கள் வருகின்ற பொழுது இந்த வினாவுக்கான விட 4. இது பாருங்க, வருணி தாரணி இருக்கிறோம், அருணி இருக்கிறோம். அருணிக்கு கருப்பு பேனா கிடைக்கக்கூடாது. அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க, வருணிக்கு கருப்பு பேனையையும் கொடுத்து தாரணிக்கும் அருணிக்கும் பச்சையும் சிவப்பும் கொடுக்கலாம். ஓகே தானே, ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, வருணிக்கு கருப்பு நிற பேனா கொடுக்கல, தாரணிக்கு சிவப்பு கொடுக்கலாம், அருணிக்கு பச்சை விட. இது அடுத்த முறை. இப்போ அடுத்தது பாருங்க, வருணிக்கு சிவப்பு நிற பேனாக்களை கொடுக்க தாரணிக்கு கருப்பு நிற பேனாவும் அருணிக்கு பச்சை நிற பேனாவும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து வருணிக்கு பச்சை நிற பேனாவை கொடுத்தால் தாரணிக்கு கருப்பு நிற பேனாவும் அருணிக்கு சிவப்பு நிற பேனாவும் கொடுக்கலாம். அப்போ மொத்தம் 4 முறையில் அருணிக்கு கருப்பு நிற பேனா கிடைக்காதவாறு பகிர்ந்து கொள்ள முடியும். சரியா, மூணு பாருங்க. இருக்கு வினாயிலக்கம் 20. கடிகாரம் ஒன்று 6 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் மற்றொரு கடிகாரம் 4 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் மணி ஒலிக்கும். முற்பகல் 6 மணிக்கு முதலாவது தடவையாக இரண்டும் ஒரே தடவையில் மணி ஒலித்தன. கடிகாரங்கள் இரண்டும் 3வது தடவையாக, 2வது தடவை கீழே 3வது தடவையாக எத்தனை மணிக்கு சேர்ந்து ஒலிக்கும்? மிக இலகுவான கேள்வி, விளங்கி கொண்டா எல்லாரும் சரி எடுக்க முடியும். சரியா, இப்போ பாருங்க, இந்த வினாவுக்கான விடை முற்பகல் 6:24. 6 மணிக்கு 2 கடிகாரங்களும் முதலாவது தடவை ஒலிக்கும். அடுத்தது பாருங்க, கடிகாரம் 6 நிமிடங்களுக்கு ஒரு தடவை. முதலாவது கடிகாரம் 6 மணிக்கு ஒலிச்சா, ரெண்டாவது 6. இது ரெண்டாவது கடிகாரம் 6 மணிக்கு ஒலிச்சா, ரெண்டாவது அடுத்த மணி 6:04 ஒலிக்கும். இப்போ ரெண்டும் எப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் ஒலிக்குமான்னு சொன்னால், இப்படி ஒலிச்சு கொண்டு போயிருக்க 6:12க்கு 2வது தடவையில் ரெண்டும் சேர்ந்து ஒலிக்கும். 3வது தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:24க்கு இந்த 2 கடிகாரங்களும் 3வது தடவையாக சேர்ந்து ஒலிக்கும். சரியா, இது முதலாவது தடவை, இது 2வது தடவை, இது 3வது தடவையில் ரெண்டும் சேர்ந்து ஒலிக்கும். சரியா, ரைட். இதுவரைக்கும் எங்களாலே நடாத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 3 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்திருந்தீர்கள். அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். பிள்ளைகளே, இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலில் உள்ள காணொலிகளை அவதானியுங்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றெடுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை, இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான வழிகாட்டல் வகுப்புகள் முற்றிலும் இலவசமாக ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்று வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் பா. சசிகுமார். நன்றி, வணக்கம்.